பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாக மேடையிலேயே தனது தந்தையும் பாமகவினுடைய நிறுவனருமான ராமதாசிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார். தாங்கள் கட்டளையிட்டால் மகனாக செய்து முடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என் மீது கோபம் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் அவர் கேட்டிருக்காரு. இந்த மன்னிப்பின் மூலமாக அவர்கள் இருவருக்குள்ளும் நீடித்து வந்த அந்த பிளவானது முடிவுக்கு வருகிறதா? பாமக இரண்டாக உடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் பொய்யாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? பரிதா, நாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. கட்சி இரண்டு பிரிவாக செயல்படுவதுதான். இப்போதைக்கு அதில் எந்த விதமான சமரசமும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிவது என்னவென்றால், தொடர்ச்சியாக டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வந்தாலும் கூட அன்புமணி இதுவரை எந்த இடத்திலும் டாக்டர் ராமதாஸை விமர்சனம் செய்யவில்லை. அதே போல இன்றைய தினம் கூட்டம் தொடங்கும் போது கூட முதலில் அவர் எப்படி சொல்வாரோ, இனமான காவலர் மருத்துவர் டாக்டர் ஐயா என்று தன்னுடைய தந்தையும் தன்னுடைய வழிகாட்டியுமான டாக்டர் ராமதாஸை நன்றாக புகழ்ந்து விட்டுதான் தன்னுடைய பேச்சுக்குள்ளேயே நுழைந்தார். அவர் ஒவ்வொரு முறை எந்த மேடையில் பேசினாலும் அப்படித்தான் பேசுவார். அதே பாணியை தான் இன்றும் கடைபிடித்தார். எனவே தன்னுடைய அந்த பேச்சின் ஆரம்பத்திலும் தந்தையை புகழ்ந்தார். இறுதியில் அவர் மன்னிப்பு கோரினார். அவர் ஏற்கனவே கூட நான் என்ன தவறு செய்தேன் என்று தர்மபுரியிலே சில தினங்களுக்கு முன்பு பேசியிருந்தார். அதற்கு அடுத்த நாள் தான் டாக்டர் ராமதாஸ் மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவர் என்னென்ன தவறு செய்தார் என்று பல்வேறு பட்டியல்களை வெளியிட்டார். இந்த நிலையிலே தான் தற்போது மருத்துவர் அன்புமணி தற்போது மேடையிலேயே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நீங்கள் வயதாகிவிட்டது, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, உங்களுக்கு பிபி பிரஷர் போன்றவை எல்லாம் இருக்கிறது, நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது, நல்ல உடல்நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருங்கள், என் மீது உங்களுக்கு கோபம் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி மேடையிலேயே மன்னிப்பு கோரினார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்தியாவிலேயே ஒரு உயர்ந்த தலைவராக, ஒரு மூத்த தலைவராக நீங்கள் இருந்து வருகின்றீர்கள். தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு நீங்கள் நல்ல உடல் நலனோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். நீங்கள் ஒரு வழிகாட்டியாக, ஒரு நிறுவனராக இருந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். ஒரு தந்தையாக கட்டளையிடுங்கள், ஒரு கட்சியினுடைய நிறுவனராக கட்டளையிடுங்கள். உங்களது மகனாக, பாமகவினுடைய தலைவராக உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரது பேச்சிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சுருக்கம் என்னவென்றால், பாமகவினுடைய தலைவர் நான் தான் என்பதில் அன்புமணி குழப்பமில்லாமல் உறுதியாக சொல்கிறார். தொடர்ந்து அவர்தான் தலைவராக இருக்க போகிறேன் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அதே நேரத்தில் தன்னுடைய தந்தையையும் விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து அவர் என் மீது எந்த கோபத்தையும் காட்டக்கூடாது, உங்களுக்கு வருத்தம் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்ற ரீதியிலே அவர் பேசியிருக்கின்றார். எனவே இந்த கருத்து என்பது பாமக நிர்வாகிகளிடையே பலத்த கைத்தட்டல்களை பெற்றுக் கொடுத்தது. தன்னுடைய பேச்சின் இறுதியிலே அன்புமணி இவ்வாறு பேசியிருக்கின்றார். நிச்சயமாக அன்புமணியினுடைய இந்த பேச்சுக்கும் நாளையோ அல்லது நாளை மறுதினமோ டாக்டர் ராமதாஸ் பதிலடி கொடுப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே அன்புமணி மன்னிப்பு கேட்டு விட்டதால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நிச்சயம் தெரியவில்லை. நிச்சயம் இந்த கருத்து வேறுபாடு தொடரும். டாக்டர் அன்புமணி தனியாகவும் டாக்டர் ராமதாஸ் தனியாகவும் செயல்பட போவதுதான் தொடர்ச்சியாக இன்னும் பல மாதங்களுக்கு நீடிக்கும் என பாமக நிர்வாகிகளே தெரிவிக்கின்றார்கள். காரணம், பாமகவினுடைய தலைவராக இருக்க போவது யார், தேர்தலுக்கான அந்த கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களை பேசப் போவது யார் என்பதுதான் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் அன்புமணி மன்னிப்பு கேட்டிருப்பது கட்சி நிர்வாகிகளிடையே வரவேற்பை பெற்றிருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் இதனை ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் கேள்வியாக மாறியிருக்கின்றது.